அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்த ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் முதலமைச்சர் என அடையாளம் காணப்பட்டவர் தான் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம். பின்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய சார்பாக பொதுச் செயலாளர் நான் தான் என்றும் எடப்பாடி பழனிசாமியும் அதே சமயம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட கட்சியினுடைய அனைத்து கணக்கு வரவு செலவுகளும் என்னை சார்ந்தது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்து வந்திருந்த சூழ்நிலையில் சட்ட போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் தற்சமயம் நாம் பார்த்தோமானால் எடப்பாடி பழனிசாமியின் வசம் அந்த அதிமுக என்பது தற்சமயம் இருந்து வருகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் இந்திய பொழுது மதுரை காந்தி மியூசியத்தில் முன்னாள் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சராக இருந்திருக்கிற ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசிய பொழுது, நாம் செய்தியாளர்கள் இடையில் குறுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, நிச்சயமாக அந்த வாய்ப்பு என்பது எங்களுக்கு உறுதியாக கிடையாது. எங்களுக்கு நாங்களே சூனியம் வைத்துக் கொள்வது போல் அது இருந்துவிடும். நான் உறுதிப்பட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது கிட்டத்தட்ட நான் தற்சமயம் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அதிமுகவில் அந்த பிளவுக்கு பிள்ளையார் சுழி போட்டவரே ஓபிஎஸ் தான் என்றும், அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க திட்டம் என ஆதாரங்கள் இன்றி செய்திகள் வெளியிடப்படுவதும் ஏற்புடையதல்ல. அதிமுக நிர்வாகிகளிடையே கருத்து வேறுபாடு என கற்பனை செய்திகள் வெளியிடப்பட்டு தொடர்ந்து வருகிறது. அதிமுக பிரிவதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர் ஓபிஎஸ் தனக்கு பதவி இல்லை என்கிற ஒரே காரணத்தினால் அதிமுகவை பிரிக்க திட்டமிட்டிருந்தார். கட்சியின் முக்கியத்துவம் நலன் கருதி ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட மாட்டார் என்று அதிமுகவின் முக்கிய முடிவுகளில் மறுப்பு தெரிவிப்பார் அல்லது மௌனம் காப்பார். ஓபிஎஸ்ஸின் நடவடிக்கையால் அதிமுக வளர்ச்சி அடையாமல் பின்னோக்கி சென்றது என்றும், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் வெற்றி பெற்றது அதிமுகவின் வெற்றிதான், அது ஓபிஎஸ்ஸின் வெற்றி அல்ல. அதிமுக என்பது அதாவது திமுக மட்டுமல்ல என்பதை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கையில் ஓபிஎஸ் ஈடுபட்டார் என்றும், அதே போல ஓபிஎஸ் அதிமுகவில் பேசி தீர்க்க இருக்க வேண்டிய பிரச்சனைகளை பல்வேறு வழக்குகளாக நீதிமன்றத்தில் தொடுத்தார் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இதன் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நீண்ட நாட்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசாத சூழ்நிலையை தற்சமயம் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அதுவும் தற்சமயம் எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்து என்பது ஓபிஎஸ் அணியினரிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பினும் கூட அதிமுகவினரிடையே அடுத்த அரசியல் சட்ட நகர்வுகளை பேசுவதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்து வருகிறது. பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.